ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு மலையாள படம் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏது, அதோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரிஜினல் நகையை தான் விற்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், இல்லை இவர் கொண்டு வந்தது கவரிங் செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து கேஸு அந்த மாதிரி பஞ்சாயத்தாகி இந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஓகே இது கவரிங் செயின் தான், இந்த ஒரிஜினல் செயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி நகைக்கடை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவர் பொண்ணுக்கிட்ட போய் இந்த உனக்கு தானமா செயின் வாங்கி கொடுத்தாரு, இந்த செயின் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னை ஒருத்தன் வந்து ஏமாற்றி மிஸ்யூஸ் பண்ணி என் செயினை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாளைக்கு நீ ஸ்டேஷன் வாமா அப்பாவை கூப்பிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் அவங்க வந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துடுது. என்னடா இந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு யோசித்து அவர் வெக்ஸ் ஆகிட்டு அப்பாலாம் ஃபீல் பண்ணி இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு செயின் தானே மிஸ் ஆச்சு, அது அடகு வச்சது யாரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. தேடி போய் பார்த்தா ஒரு செயின் அந்த பொண்ணை அடகு வைக்கல, கிட்டத்தட்ட 4-5 செயினுங்களை வந்து அடகு வச்சுருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஒரு செயினோட ஃபுல் ஸ்டாப் ஆகல, 3-4 செயினோட கமா கொட்டேஷன் போட்டு கதையை ஆரம்பித்து வச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 4 பொண்ணுங்களோ கிட்ட வந்து இந்த செயின் வந்து கொண்டு போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கு. அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பெயிலில் வெளியில் வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் காட்டுறாங்க. அவர் யாரையோ ஒருத்தர் கொலை பண்ண மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலையை உண்மையாக பண்ணது யார் அப்படின்றது சஸ்பென்ஸ். அந்த படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஒய்ஃபும் அவரும் வந்து மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பொண்ணை வந்து இறந்துறாங்க, அவங்களும் தற்கொலை பண்ணிட்டு இறந்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து தன்னோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் வராங்க. ஆக்சுவலாக இவங்க தான் கிரிமினல்ஸ், இவங்க தான் அந்த கொலைக்கான எல்லாத்துக்கான முக்கிய காரணம். சரியான 1 நம்பர் போதை கைங்க இவங்க. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள 2 பேரையும் வந்து சூசைட் பண்ண மாதிரி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ளே வராரு. உள்ளே வந்து இவங்களை கண்டிப்பாக கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் செயின் கேஸை 2த்தையும் லிங்க் பண்ணி, அப்புறம் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாரு. தேடி போய் அந்த 5 பேரை என்ன பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கதை நல்லா இருந்தது. அண்ட் இதில் நடித்த ஆக்டர்ஸும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காரராக தான் நடிச்சிருப்பார். அவர் போலீஸாகவே வாழ்ந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 5 சைக்கோங்க வராங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சைக்கோடா இவங்க தாண்டா சைக்கோ அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக கூட நடிச்சிருந்தாங்க. சரியான போதை கைங்க, உண்மையாக போதை அடிக்ட் மாதிரியே நடிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 2 ஃபைட் சீன்ஸ் வரும். ஒன்று ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீனும், இன்னொன்று வந்து கிளைமேக்ஸில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வரும். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இந்த 2 ஃபைட் சீனும் சொல்லலாம். சூப்பராக ஃபைட் சீன்ஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்ட்டு தான் இந்த படம் வந்து கொண்டுட்டு போவோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னியில் ஒரு படம் பார்க்கணும், ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ரக்கடான போலீஸ்காரரை பார்க்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் செம்மையாக இருக்கணும், அடுத்து என்ன நடக்கிற மாதிரியே இருக்கணும், சண்டை காட்சிகள் கம்மியாக இருந்தாலும் ஒரு 2-3 சண்டையாக இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஓவராலாக ஒரு ஒர்த்தான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி என்ற இந்த படம். தமிழ் டப்லேயே இந்த படம் வந்து இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல படம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.